மாநில பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாடு அழகுமாறுதல் மற்றும் பணியிருப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் மாநில மையம் மாநில அளவில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் திமுக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே. மதியழகன் எம்எல்ஏவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார், தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாநில தலைவர் சுப்பிரமணியன், அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சன்னாசி, நல்லூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாநில பொதுச் செயலாளர் பசுபதி, வேற்றப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாநில பொருளாளர் பட்டதாரி ஆசிரியர் மு. ஸ்ரீதர், பெண்ணாகரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாநில அமைப்பு செயலாளர் பட்டதாரி ஆசிரியர் எம். ராஜா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆசிரியர் பொறுப்பாளர்கள் சரவணன், ஜெயராமன், சத்யபிரகாஷ், ஜெயச்சந்திரன், கமலேஷ், ராகவன், கோவிந்தன், செல்வராஜ், சிவகுமார், செல்வகுமரன், ஆர்த்தி, ஜெனிஸ்டரிங் செல்லம்மாள் மற்றும் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் முருகன், தமிழரசன், மாதையன், முத்து, முருகேசன், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு. மதியழகன் அவர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஆசிரியர் பணி மிகச்சிறந்த பணியாகும், அடுத்த தலைமுறையை சிறந்த முறையில் செதுக்கும் ஒரு சிற்பியாக திகழ்ந்து பல பட்டதாரிகளை உருவாக்கும் உங்களது பணி சிறந்தது என தனது வாழ்த்துரையின் போது தெரிவித்துக் கொண்டார். தொகுப்பதத்தில் பணியாற்றிய 53,000 ஆசிரியர்களின் வாழ்வில் ஒளி தீபத்தை ஏற்றிய எங்கள் வாழ்வை வளமாக்கிய அறிவு ஆசான், ஆசிரியர்களின் பாதுகாவலர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். அரசு ஊழியர்களை தன் குடையின் கீழ் வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர். அவர் பேனாமுனை குனியும் போதெல்லாம் தமிழன் தலைநிமிர்ந்தான், தமிழகம் தரம் உயர்ந்தது. அவரின் கூர்மையான பேனாவிலிருந்து வரும் எழுத்துக்கள் புரட்டுபவர்களின் மனதை புரட்டி வைத்து சென்றது. அறிஞர் அருகில் அவரின் இதயத்தை இரவலாக பெற்று இன்று அவர் அருகிலேயே இளைப்பாறி சென்று விட்டார். உரிமை போராட்ட களத்தில் தமிழர்களின் உடன்பிறப்புகளின் உரிமைக்காக போராடியவர் கலைஞர். நாங்கள் வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டதில்லை. அத்தனையும் கலைஞராகி தமிழகத்துடனும் தமிழ் இனத்துடனும் நின்று தமிழ்நாட்டை தலைநிமிர செய்துவிட்டது என்று கூறி, தமிழ் இருக்கும் வரை அவர் புகழ் இருக்கும், தமிழன் இருக்கும் வரை அவர் பெயர் நிலைக்கும் என்று கலைஞரையவை வாழ்த்தி மகிழ்கின்றோம். நலத்திட்ட ஆட்சியில் நாமெல்லாம் நல்வாழ்வு வாழ்ந்திடவே நாள்தோறும் ஒரு புது திட்டம், எல்லோருக்கும் எல்லாம் என்னும் செயல் திட்டம். நலத்திட்ட நாயகரின் நல்லாட்சியில் நாமெல்லாம் நல்வாழ்வு வாழ்ந்திடவே நாள்தோறும் ஒரு புது திட்டம், எல்லோருக்கும் எல்லாம் என்னும் செயல் திட்டம். எங்கள் மாண்புமிகு முதல்வர், மானமிகு தலைவர், ஒப்பற்ற நற்பண்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நவீன உலகத்தின் நலத்திட்ட நாயகர் அன்பு தளபதியார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். சின்னவர் என்ற அடைமொழியால் அனைவராலும் அடையாளம் காணப்பட்டாலும் பெயரில்தான் சின்னவரே தவிர குணத்தில் அவர் பெரியவர். அனைவரையும் அரவணைத்து செல்லும் சீரிய பண்பும், பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோரையும் சமமாக பேணும் தலைமை பண்பும், சின்னஞ்சிறு புன்னகையால் அன்பை மட்டுமே பரப்பும் பண்பு உடைய இவரின் தனி அடையாளம். தமிழ்நாட்டின் எதிர்காலம் எங்கள் உதயண்ணாவை வணங்கி மகிழ்கின்றோம். அரசின் திட்டங்கள் சரிவர மக்களை சென்றடைகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாகவும் பாதுகாவலராகவும் என்றென்றும் இருக்கும் எங்கள் மாண்புமிகு மக்கள் தலைவர் மதியழகன் அண்ணா அவர்களை பேரன்போடு வணங்குகிறோம். தன்னை தேர்ந்தெடுத்த மக்களை ஒரு நாளும் துயரில் ஆழ்த்தக்கூடாது என்னும் சபதம் எடுத்து ஒரு நாளும் ஓயாமல் ஓடி உழைக்கும் எங்கள் மக்கள் செல்வர் மதியண்ணா அவர்களை தமிழ் சொற்களை அனைத்தையும் இணைத்து மாலையாக்கி வாழ்த்தினாலும் தீராது. கல்விக்கு ஒரு உதவி எனில் இமயத்தையும் இடித்து தூளாக்கி தருபவர். மாணவர் நலன், மக்கள் நலன் எனும் இவரின் இரு கண்கள். எத்தனை வேலை பளு இருந்தாலும் எப்போதும் தனது அலுவலக கதவுகளை திறந்தே வைத்திருப்பார். யாரும் வந்து ஏமாந்து விடக்கூடாது என்னும் உயர்ந்த நோக்கம்தான் காரணம்.
எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மக்கள் தொண்டே மகேச தொண்டு எனும் தலைச்சிறந்த நோக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணனுக்கு காலமும் கலகமும் இன்னும் பல உயர் பொறுப்புகளை கொடுத்து அண்ணனின் திறமையும் உழைப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நம்புகின்றோம். கழகம் அண்ணனை பயன்படுத்தினால் மக்கள் அண்ணனை பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வெல்க திராவிட மாடல் அரசு. தளபதியார் சூழலித்திருக்கிறார். 2026 நடக்கும் தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி என்று தளபதியாரின் கனவை களம் காண கழகப்பணி செய்வோம். மதியனவோடு இணைந்து கழகப்பணி ஆற்றுவோம். இறுதியாக 15,000 ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ்நாடு அழகு மாறுதல் மற்றும் பணியேற்பு பட்டதாசிரியர் சங்கம் என்றும் கழக அரசுக்கு என்றும் உறுதுணையாகவும் தளபதியார் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் மார்கழி மாநகரின் மாமன்னன் மதியண்ணா அவர்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருப்போம் என்று அனைவரும் சார்பாக வேண்டி வழங்கிய ஒரு நாட்காட்டி 2025ஆம் ஆண்டு காலண்டரை அண்ணன் அவர்கள் எங்கள் சங்கத்திற்கு வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்து ஆசிரியர்கள் சங்கம், தமிழ்நாடு அழகு மாறுதல் மற்றும் பணி ஈர்ப்பு பட்டதாரி ஆசிரியர் சங்கம், மாநில மையத்தோட எல்லாம் நீங்கள் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து மாநில புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்று பதவியேற்றிருக்கின்ற அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி. அதே போன்று இங்கே கூட வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, நீங்கள் ஒரு பட்டதாரிகள், நாங்கள்லாம் ஒரு பட்டதாரியாக இல்லை இருந்தாலும் படிச்சிருந்தாலும் நீங்கள் பல பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக நீங்கள் ஒரு குருவாக இருந்து வழிநடத்தக்கூடியது. நீங்கள் இங்கே இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் பொறுப்பேற்றிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்க என்னுடைய அருமை சகோதரர் குமார் அவர்களே, மாநில தலைவர் பட்டதார் ஆசிரியர் சங்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணா சுப்பிரமணியம் அண்ணா அவர்களே, மாநில பொது செயலாளராக பொறுப்பேற்று அனைவரும் நன்மதிப்பு பெற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணா பசுபதி அவர்களே, மாநில பொருளாளராக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அவர்களே, மாநில அமைப்பு செயலாளராக பதவியேற்று திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைப்பு செயலாளர் ராஜா அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே ஆசிரியர் பொறுப்பு என்பது, நான் படிப்பில் பெரிய அறிவாளியாக வளரல, இருந்தாலும் என்னை ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒரு சமுதாயத்திலேயே இருந்தாலும் ஒரு பள்ளி பருவத்தில் குழந்தைகளை நன்மதிப்புடனும் நல் ஒழுக்கத்துடனும் எடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பையும், சமுதாய அடுத்த தலைமுறைகளை ஒரு செதுக்கி ஒரு சிற்பமாக வடிக்கக்கூடிய செயல்பாட்டையும் உங்களிடத்துல நான் காண முடிஞ்சது. நிறைய இடத்துல நான் போவேன். ஏன்னா நீங்கள் கிராமப்புற பள்ளியில், அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். இதில் முக்கியமாக ஏழை மக்களும் ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கிறதுனாலே ஒரு கிராமப்புற ஒரு தொழிலாளியினுடைய வர்க்கம் தான் அங்கே நிறைய பேர் வர்றாங்க. அவர்களை நீங்கள் செதுக்கி, இன்றைக்கு நான் 2-3 இடத்துக்கு போயிருந்தேன். நம்ம மாவட்டம்
10th 12th எல்லாமே 10th நினைக்கிறேன் 3 பேர் வந்து 2வது இடத்தை படித்த மாணவர்களாக இருந்தாங்க. அதிக மதிப்பெண் பெற்ற மாநில அளவில் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆசிரியர் பெருமக்கள் திறம்பட ரொம்ப செயலாற்றி நீங்கள் உங்களையும் மீறி நீங்கள் வந்து உழைக்கிறத நான் அங்கே பார்த்துருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் 1-2 அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து உங்களுடைய உழைப்புகள் உங்களுடைய எப்படியாப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் தான் இந்த இடத்துல ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு தகுந்த அரசு தகுந்த உதவிகளையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தமிழக கருணை உள்ளம் கொண்ட முதல்வர் இடத்துல கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். அதற்கான என்னன்னா சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வருவாங்க. அதனுடைய பிரச்சனையால் ஒன்றிய மனம் இருக்கிறது எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் தலைவருக்கோ யாருக்கும் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே இருக்கிறது. அதனால் வந்து இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கி வந்து மத்திய அரசும் நமக்கு ஒரு உறுதுணையாக இல்லாத காரணத்தினால தான் உங்களுடைய குறைபாடுகள் ஒன்று அதையும் வந்து மேலே பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அதை சீர்தூக்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்ற மன உறுதியுடன் உங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் நமது அரசுக்கும் நம்ம தலைவர் தளபதியாருக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு நல்லாட்சி புரிந்தென்ற அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டு நம்முடைய கிராமப்புற மக்களை மாணவ செல்வங்களை மென்மேலும் உயர்த்தி இந்த பகுதியை ஒரு சிறன்பட திறமைப்பட்ட ஒரு பட்டதாரிகளை கொண்ட ஒரு மாவட்டமாக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் கூறி என்னுடைய வாழ்க்கை நன்றி கூறி இந்த மாநில பட்டதாரி ஆசிரியர் சங்கத்துக்கு நீங்கள் இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷம் உங்களுக்கு காலத்தில் நான் தான் எடுத்தேன். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.